ஐயா வாங்கய்யா. ஐயா பாத்து வாங்கய்யா. மாவல்ல என்னண்ணே சாப்பாடு ஆயிருச்சு இருக்கு? இப்பதான் ஆச்சு. ஐயா உங்க பாட்டை கேட்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டு வந்திருக்கேன். ஐயா வாங்க வாங்க. வணக்கம் வாங்க. ஏய் மூட்டை புரட்டி போடுறேன். வாங்கய்யா உட்காருங்க உட்காருங்க. இருக்கட்டும். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கய்யா. ஐயா அண்ணன் பாடினார்னா மத்த ஆளுங்க அலுப்பு தெரியாம வேலை வைப்பாங்க. இதுக்காக அண்ணனை எல்லாரும் வேலைக்கு கூப்பிடுவாங்க. அப்படி பாடுவாரு மனுஷன். ஏய்யா நான் மட்டுமா பாடுறேன்? ஊர்ல வேலை செய்யும் போது எல்லா பேரும் தான் பாடுவாங்க. இங்க பாருங்க, முருங்கைய முறிச்சு வளர்க்கணும், மீசைய முறுக்கி வளர்க்கணும், தொண்டைய பாடி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி சின்ன வயசுல இருந்தே பாடி பாடி என் தொண்டையும் பழகி போச்சு. ஒரு பாட்டு பாடுங்களேன். ஃப்ரெஷ் கேசட் தானே? ஆமா சார், பாடுங்க. அடி சந்திர சூரிய சோதி கிளம்பிடும் சந்தன மலையிலே, அடி சந்திர சூரிய சோதி கிளம்பிடும் சந்தன மலையிலே, நட்ட நடு சாமத்து வேளையிலே, நட்ட நடு சாமத்து வேளையிலே, உன்னை சொந்தம் கொண்டாடிட துடிக்குதடி சித்திர பூமையிலே, உன்னை சொந்தம் கொண்டாடிட துடிக்குதடி சித்திர பூமையிலே, எந்த சித்திரை பூங்குயிலே, எந்த சித்திரை பூங்குயிலே. உங்க குரல் ரொம்ப கணீர்னு இருக்கு. என் குரலை வெங்கல தொண்டைன்னு சொல்லுவாங்க. பாடுனா 8 உருக்கும் கேட்கும்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் இப்படி தொண்டை அமையாது. இந்தா இவனுக்கு தகர தொண்டை. ஒரு பாட்டு கேக்குறீங்களா? கேட்கலாமே. பழஞ்சாமே பாடு. உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனால நீ என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். கண்ணுறங்கு நேரத்துல கண்மணிய உன் கனவா, கட்டி அணைக்கையில தலையணைய உன் நனவா, நீ இருந்த போது மடி நித்தம் ஒரு பாட்டு எழுத, கண்ணால் கண்டால் முன்னாலே வர, பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பாக்குற. இப்போ அவர் பாடுறத கேப்பமா? அது கீரி தொண்டை. பாடுப்பா. ஊரு திரண்டுருச்சு ஒத்துமையா நின்னுருச்சு, புள்ள ஒத்துமையா நின்னுடுச்சு, நாடு திரண்டுருச்சு என் கட்டான கட்டழகி, இந்த நாட்டுப்புற பாட்டை கேட்டு குங்கும பொட்டழகி, இந்த நாட்டுப்புற பாட்டை கேட்டு குங்கும பொட்டழகி. எப்படிங்கய்யா? நல்லா இருக்கு. இவன் தொண்டை பாரி தொண்டை. நம்ம மாதிரியே நல்லா கனமா இருக்கும். சகப்பு கலரு சிமாட்டி பொண்ணு சுண்டி இழுக்குதடி உன்னோட கண்ணு, சேர்ந்துடலாம் உன்னோட ஒண்ணு, நீ சேரா கட்டி நம்மனோட மண்ணு, அடி அத்த மகளே அள்ளி கொடிய ஆசை ரோசாவே, உன்னை சுத்தி வரணும் தொட்டு பேசணும் தொங்கும் தோட்டமே, அடி மல்லிகை பூவே மறி கொழுந்த மணக்கு மல்லிகையே, உன்னை அள்ளி எடுத்து அணைக்க சொல்லி ஆசை துடிக்குது. இப்போ வெள்ளி தொண்டையில ஒரு பாட்டு கேக்குறீங்களா? கேட்கலாமே. பாடுமா. மஞ்ச வெயில் அடிச்சு மலவாய கட்டுதில்ல, மஞ்ச வெயில் அடிச்சு மலவாய கட்டுதில்ல, கொஞ்ச வெயில நம்பி தஞ்சமெனும் நானும் வந்தேன், கொஞ்ச வெயில நம்பி தஞ்சமெனும் நானும் வந்தேன், மாரந்தையா ஊரு எனக்கு குணவதின்னு பேரு, மாரந்தையா ஊரு எனக்கு குணவதின்னு பேரு. நல்லா பாடுற தாயி. என்னதே வீட்டுல சாப்பிட்டாலும் கடையில போய் 2 பரோட்டா பிச்சு போட்டு சால்னாவில ஊற வச்சு சாப்பிட்டா தப்பு சாப்பிட்டாப்புல தெரியுது. யோ எப்பதான் மழை வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. கரண்ட பிடிங்கிட்டாங்க. நல்ல வேலை வீடு வந்து சேர்ந்துட்டான். பார்த்து வாங்கப்பு படி. பார்த்து வரக்கூடாதா? ஏமா நீ உட்கார்ந்துருக்கதே எங்களுக்கு நல்லா தெரியுது, இப்படி கவனிக்காம எடுத்து விட்டியம்மா. இருட்டுல நான் தெரிவேன், என் நேரம் அப்படி. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இருட்டுல வரும்போது சிரிச்சுக்கிட்டே வாங்க, அப்பதான் ஆளு வர்றது தெரியும். பாத்தீங்களாப்பு என்ன மாதிரி கேள்வி பண்ணுதுன்னு? நம்ம இருட்டுல வரும்போது சிரிச்சுக்கிட்டு வரணுமா? சிரிங்கப்பு. வெளிச்சாமி, வெளிச்சாமி, வெளிச்சாமி. வெளிச்சாமி இல்லங்க, நான் காலேஜுக்கு போறேன், அப்பா பேங்க் போயிருக்காரு. வெளிச்சாமி வந்தா கீழே இருக்க சொல்லுங்க. ஆத்தா நான் வந்துட்டா, நீங்க கிளம்புங்க. யாருடைய அது? சத்தியமூர்த்தி, எங்க அப்பாவோட அசிஸ்டன்ட். கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு. அத்தா தாத்தா இப்ப என்ன சொன்ன? கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காருன்னு சொன்னேன். என்னவா இப்ப? அப்ப கேட்டியலா? கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்களா? ஹலோ, அத உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. ஆமாங்க, கருப்பு தாங்க எப்பவுமே அழகு. கண்ணபிரான் என்ன கலர்ல வரையணும்னு குழப்பம் வந்தப்ப கருப்பு கலர்ல தான் வரைஞ்சாங்க. அதனாலதான் அவன் கார்மேக கண்ணன். ஆழ்கடல் கருப்பு, அடைமலை பேர வானமும் கருப்பு, மொத்தத்துல காந்தலே ருசி கருப்பே அழகு. என்ன மாதிரி மனுஷங்களை பெருமைப்பட வச்சுட்டீங்களப்பு. இதை விட காலேஜ்ல போய் எந்த படத்தை படிக்க போறீங்க? போக போக.
ஆ